சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க சொன்னாதானே நான் கேட்க முடியும். நீங்க தான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், வாய்வே திறக்க மாட்டேங்கிறீங்களே. நான் வற்புறுத்தினா செத்து போயிடுவேன்னு என்ன மிரட்டுறீங்க? நீங்க செத்துன்னா அதை பாக்குறத விட நான் செத்து நீங்க அதை பாருங்கண்ணே. அப்பதான் என்னோட வலி வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். இல்லம்மா, இல்ல. கொண்டு போய் புடவையை ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டா பதில் சொல்லல. என் பொண்ணை பத்தி கேட்டா பதில் சொல்றது இல்ல. இப்படி தினம் தினம் என்ன வேதனைப்படுத்தி பாக்குறீங்கல்ல. நானே செத்து போறேன். ஏன் பொண்ணு முன்னாடி நின்னு நீங்க கதறி அழுங்க. ஐயோ சங்கரி, நான் சொல்றத கேளு. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. நீங்க அழுதுதான் ஆகணும். இல்ல வேணாம், நான் சொல்றத கேளு. ஏன்னா நீங்க தான் என் அண்ணன். இந்த பிறப்புல நீங்களும் நானும் அண்ணன் தங்கச்சியா பிறந்துட்டோம். அடுத்த பிறப்புலையும் நான் உங்க தங்கச்சியாதான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சிருங்க. சங்கரி, வேண்டாம் சங்கரி, நிறுத்து. வேண்டாம், சொல்றத கேளு. வேண்டாம் சங்கரி, சங்கரி வேண்டாம், வேண்டாம், சொன்னா கேளு. அண்ணே சொன்னா கேளுங்க. சரி கேளு. சங்கரி, ஐயோ வேண்டாம் சங்கரி, நிறுத்து. வேண்டாம், சொல்றத கேளு. வேண்டாம் சங்கரி. சங்கரி, உன் பொண்ணு வேற யாரும் இல்ல. அருவிதா உன்னோட பொண்ணு. அண்ணே, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க அண்ணே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அருவிதான் ஏன் பொண்ணா? சொல்லுங்க அண்ணே. ஆமா சங்கரி, அருவிதா உன்னோட பொண்ணு. அருவி, ஐயோ அருவி. நீ ஜெயில இருக்கும்போது உன் வயித்துல பிறந்த குழந்தை அருவிதா. அருவி, அருவி. உனக்கும் சண்முகத்துக்கும் பிறந்த குழந்தை. நீ ஜெயில இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லாம
அதை மறைச்சு அவளை வளர்த்த. அவ கேட்டபோது நான் தான் அவளோட அப்பான்னு சொல்லி கொடுத்தேன். இதுவரைக்கும் அப்பா ஸ்தானத்திலிருந்து அவளை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேம்மா. பொண்ணு அருவி, என் பொண்ணு அருவி, அருவி ஏன் பொண்ணு? ஏன் பொண்ணுதான் அருவி, ஏன் பொண்ணுதான் அருவி, ஏன் பொண்ணுதான் அருவி, அருவி அருவி ஏன் பொண்ணுதான்னு தெரியாம அவளுக்கு நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன். அருவி ஏன் பொண்ணு?